இவ கெட்டிக்காரிதான். நிச்சய சக்தியை வரவிட மாட்டா. அடுத்து நாம பேச வேண்டியது கோகிலா மாட்ட. சரி, உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்ன இப்படி படுத்துக்கிட்டு இருக்க? அதான் நீ என் மூஞ்சிலே முழுக கூடாதுன்னு சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்கு வந்து என்கிட்ட முகத்தை காட்டுற? வெளியே போ. எங்க அக்கா வாழ்க்கையே பிரச்சனையில இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தலை சுத்தி நிக்கிறேன் வெற்றி. எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ என்ன திட்டிக்கிட்டு இருக்கியா? இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லு வெற்றி. நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ தானடா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. சரி, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் உன் அக்காவுக்கு கல்யாணம் வேண்டான்னு போக வேண்டியதானே? ஏன் பண்ணிக்கிட்டா? வேண்டாம் வேண்டான்னு சொன்னவங்கள நீ தானடா கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ ஏன்டா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நாங்களே ஒரு பக்கம் எங்க அம்மாவை எழுந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப யமுனாக்கா வாழ்க்கை வேற பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. நாளைக்கு அந்த புஷ்பா பஞ்சாயத்துல மிஸ் பிரச்சனைய ஆரம்பிப்பா. நாங்க எவ்வளவு பிரச்சனையை தான் தாங்குறது? ஏய், அதுக்கு நான் என்ன பண்றது? நீ என்ன பண்றதா? வெற்றி, எங்க போற? வீட்ல யமுனாக்கா அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நீ போ. சொல்றேன். நாளைக்கு பஞ்சாயத்துல யமுனாவையும் கார்த்திக் சாரையும் அத்து விட்டுட்டு அப்புறம் யமுனாவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி வை, சரியா? நாக்கல நரம்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஏய், என்னத்த நரம்பு இல்லாம பேசுறாங்க? அம்மா என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டை ஆடிட்டு அவங்க பின்னாடியே போற கார்த்திக் கூட வாழ்றதுக்கு பதிலா சும்மாவே யமுனா வீட்டுல வெட்டியா இருக்கலாம். யமுனாக்காவை பத்தி உனக்கு தெரியாதா வெற்றி? அவளுக்கு பாசம் மட்டும்தான் வைக்க தெரியும். அப்படிப்பட்டவளை போய் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியே. எனக்கு தெரிஞ்ச பதில் இதுதான். உங்க ஓட்ட மெஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன சொல்லிட்டா? ஓட்ட மெஸ்ஸா? என்னடா இவ்வளவு அலட்சியமா பேசுற? நாங்க வாழ்ற இடம்டா அது. 4 செவத்தை எழுப்பி விட்டுட்டு அதுக்கு ஒரு கூரை போட்டு வச்சிருக்கீங்க. அது பழைய இடம் சக்தி. போனா போகட்டும், அதை இடிச்சிட்டு போட்டுமே. உனக்கு தான் இந்த வீடு இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஏய், யமுனாக்கா துர்காலாம் எங்கடா போவாங்க? மிஸ் வேற இலக்காரமா பேசுற. அது எங்களுக்கு கோவில்டா. உங்களுக்கு முக்கியன்றதுக்காக அந்த ஓட்ட மெஸ் சூப்பர்னு சொல்ல முடியுமா? ஏய் ஏய், என்ன ஏய், இப்ப எதுக்கு நீ கத்துற? சவுண்ட குற. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசில எங்க வீட்டை பத்தி நீ பேச ஆரம்பிச்சிட்டல்ல. எங்க அம்மாவோட கனவுடாது. இன்னைக்கு எங்க அம்மா இல்ல. அட்லீஸ்ட் அவங்க வாழ்ந்த அந்த பேடாவது இருக்கேன்னு நாங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அத போய் இடிக்க சொல்றியே. மனசாட்சிங்கிறது கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? இத்தனை நாளா நான் உன்னை ரவுடி ரவுடின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன்டா, நீ ஒரு கியூரல் ரவுடிடா. இதயமே இல்லாத ரவுடி. அடடே, கண்டுபிடிச்சியா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா தூங்கு. நீ இவ்வளவு மோசமா பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. புஷ்பா, அவ்வளவு அவசரமா எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அப்படி என்ன தலை போற விஷயம்? தலை போற விஷயம் தான். முதல்ல உட்காருங்க. என் புருஷன் வீட்ல இருக்காரு. அவருக்கு தெரியாம பேசணும். நாளைக்கு பஞ்சாயத்து தெரியும்ல? தெரியும். என்ன விட்டேத்தியா பதில் சொல்றீங்க? என்ன கோகிலாமா, என் மேல கோவமா இருக்கீங்களா? பின்ன உங்களை நம்பிதானே யமுனாவுக்கும் கார்த்திக்கும் நான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தேன். இப்ப எனக்கு தெரியாம
என் பையன் அவ கழுத்துல தாலிய கட்டிட்டானே. ஆனா இந்த விஷயத்துல உங்களால எனக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. அப்புறம் நாம பேசி என்ன ஆக போகுது? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க கோகிலாமா. இப்ப கூட உங்களுக்கு நல்லது செய்யதான் நான் இங்க உங்களை வர சொல்லிருக்கேன். நாளைக்கு பஞ்சாயத்துல சங்கிலிய துர்கா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டானா யமுனாவையும் கார்த்திகையும் சேர்த்து வைக்கிறதா நான் அவகிட்ட சொல்லிருக்கேன். நல்லா இருக்குதுங்க கதை. இது எனக்கு நல்லது. ஏங்க, உங்க தம்பி கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏன் பையன் வாழ்க்கைய நான் பலி கொடுக்கணுமா? ஏங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இத பாருங்க, அதெல்லாம் என்னால முடியாது. இத நீங்க போன்லயே சொல்லியிருந்தா நான் உங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். இருங்க, சொல்றத முழுசா கேளுங்க கோகிலா. இன்னும் என்ன முழுசா கேட்கணும்? உட்காருங்க. இந்த மாதிரி நான், நீங்க, பூஜான்னு எல்லாரும் தனித்தனியா இருக்கிறதுனாலதான் சக்தியை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. சேர்ந்து இருந்தாதான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். எப்படியும் நாளைக்கு துர்கா சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவா. ஒருவேளை துர்கா யோசிச்சானா நீ சங்கிலிய கட்டிக்கிட்டா கோகிலாமாவுடைய கால்ல விழுந்தாவது யமுனாவை ஏத்துக்க வைக்கிறேன்னு நான் சொல்லுவேன். நீங்களும் அப்போ சரின்னு ஒத்துக்கணும். ஆனா துர்கா கழுத்துல சங்கிலி தாலி கட்டின கையோட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா நான் உங்களை எப்படி நம்புறது? என்னங்க இவ்ளோ சொல்ற நம்ப மாட்டீங்களே? சரிங்க, என் பையன் மேல சத்தியம் பண்றேன். உங்க முடிவுல நான் தலையிடவே மாட்டேன். துர்கா கழுத்துல தாலி ஏறினதும் நான் கண்ணை காமிக்கிறேன். உடனே நீங்க யமுனாவை அத்து விட்டுடணும். அது இதுன்னு சொல்லி யமுனா கழுத்துல இருக்கிற தாலிய கட்டி பால் சொம்புல போடணும்னு சொல்லுங்க. அப்போ நான் உங்ககிட்ட கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. இதனால நான் நினைச்சதும் நடக்கும், நீங்க நினைச்சதும் நடக்கும். இப்படிதான் நீங்க எல்லா பிளானும் போடுவீங்க. சக்தி அது எல்லாத்தையும் முறியடிச்சிருவா. ஒரு தடவையா, 2 தடவையா, எத்தனை தடவை பார்த்துட்டோம். இத பாருங்க, இந்த தடவை சக்தி பஞ்சாயத்துக்கு வந்தா தானே? அவெல்லாம் வரமாட்டா பஞ்சாயத்துக்கு. என்ன சொல்றீங்க? அவ எப்படி வராம இருப்பா? நான் பூஜா கிட்ட இத பத்தி பேசிட்டேன். சக்திய பஞ்சாயத்துக்கு வர விடாம அவ பாத்துப்பா. இந்த வாட்டி உங்களை நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். புரியுதா? சரி, நம்புறேன். இதுதான் கோகிலாம்மா. என்ன அவமானப்படுத்தின குடும்பத்தை திரும்ப அவமானப்படுத்த எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அதுக்காக ஒத்துக்கிறேன். நாளைக்கு பஞ்சாயத்துல பார்க்கலாம். வரேன். சக்திய பஞ்சாயத்துக்கு போக விடாம பண்ணணுமே, என்ன பண்றது? கோதண்டம் எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? எங்க பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. அம்மா, யமுனா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானம்மா, கொஞ்சம் பார்த்து தீர்ப்பு சொல்லுங்கம்மா. அது ஏன் பொண்ணாவே இருந்தாலும் எப்பவும் நான் நியாயத்தோட பக்கம் தான் இருப்பேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ, சாமி சத்தியமா நான் அதை மட்டும் தான் தீர்ப்பா சொல்லுவேன். நான் வரேன். சரண்யா, நீ என் கூட வா. இல்லம்மா, நான் சக்தியோட வரேன். ஏய், அதான் அத்தை கூப்பிடுறாங்கல்ல. என்ன சரண்யா நீ, ஒழுங்கா அத்தை கூட வா. வா வா கோதண்டம், ஐயாவை கூட்டிட்டு பின்னாடி வாங்க. போ.
யாரு யாரு? ஏய், கதவு திறங்க. யார் அது? கதவு திறங்க. ஏய், கதவு திறங்கன்னு சொல்றேன்ல. ஏய், கத்தாதடி. நான் தான் கதவு போட்டுனேன். ஏய், எதுக்கடி கதவு போட்டுன? இன்னைக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல போறாங்கல்ல, அதுக்கு நான் போய் ஆகணும். கதவு திற. தெரியும்டி, நீ அங்கதான் போவேன்னு. அதுக்கு தான் நான் உன்னை உள்ள வச்சே பூட்டினேன். ஏய், அத்தை அத்தை, மாமா, வெற்றி. ஏய், எதுக்கு சும்மா வீணா கத்திட்டு இருக்க? இங்க வீட்ல யாருமே இல்ல. அத்தை, உங்க அண்ணி சரண்யா, கோதண்டம் எல்லாரும் பஞ்சாயத்து கிளம்பிட்டாங்க. ஏன், உங்க மாமனாரு அவர் குடிக்கிற பால்ல டேப்லெட்டை கலந்துட்டேன். 5 மணி நேரத்துக்கு எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு கொடுத்துருக்கேன். நீ என்ன கத்துனாலும் யாருமே இங்க வரமாட்டாங்க. பூஜா, ஏய், இதுக்கே இவ்ளோ ஷாக்கானா? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உன்னோட ஹார்ட்டே நின்றும். நல்லா உன் காதை கொடுத்து கேட்டுக்கோ. எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே பண்ண முடியாம துர்காவையும் மெஸ்ஸையும் யமுனாவையும் நீ காப்பாத்த முடியாம கதற வேண்டாமா? இன்னைக்கு துர்காவுக்கும் சங்கிலிக்கும் பஞ்சாயத்துல வச்சு கல்யாணம். ஏய், பூஜா, பூஜா, கத்து கத்து கத்து, நல்லா கத்து. நீ கத்துறத கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. நல்ல கத்து சக்தி, சத்தமா கத்து. பூஜா, என் கல்யாணத்தை 2 தடவை நிறுத்தினல்ல, அது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏய், துர்காவை என்ன யமுனாக்கான்னு நினைச்சியா? அவ என்னை விட தைரியசாலி. சங்கிலி மட்டும் அவ கழுத்துல தாலி கட்ட போனா அவன் கைய உடைச்சிருவா. பூஜா, அவனை நடு ரோட்ல தூக்கி போட்டு மிதிக்கவும் யோசிக்க மாட்டா. ஐயோ, அதெல்லாம் தெரியாமையா நாங்க இவ்ளோ பிளான் பண்ணுவோம்? தங்கச்சி துர்காவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ சக்தி? ஏய், அவ ஏண்டி அந்த கேடு கட்ட சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ல போறா? நீ ஒரு தடவை ஒத்துக்கிட்டல, எதுக்கு? அதே காரணம் தான் இப்ப துர்காவும் சங்கிலிக்கு ஓகே சொல்லிருக்கா. என்ன சக்தி, உனக்கு இன்னும் ஒண்ணு புரியலையா? வீட்டையும் மெஸ்ஸையும் காப்பாத்தணும்னா, மறுபடியும் யமுனா கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும்னா, அதுக்கு சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு புஷ்பாக்கா பஞ்சாயத்துல சொல்லுவாங்க. கோகிலா அம்மாவும் அதுக்கு சரியா பேசுவாங்க. யமுனா கதறுவா. வேற வழியே இல்லாம இந்த துர்கா சங்கிலிய கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். எப்படி, சும்மா அதறதுல? பூஜா, அவ சின்ன பொண்ணுடி. அவ வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுறீங்க? அவ வாழ்க்கையில நிறைய கனவு இருக்கு பூஜா. ஏன்
எனக்கெல்லாம் கனவு இல்லையா? இந்த வீடு, சொத்து, வெற்றி, என் வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல. அப்ப தெரியலையா உனக்கு அது எவ்வளவு பெரிய கனவுன்னு? அது தட்டி பறிச்சப்ப உனக்கு குளு குளுன்னு இருந்துச்சுல. ஏய், நீ பேராசை பிடிச்சவ, அடுத்தவங்க சொத்துக்கு அலையிறவ. ஆனா என் தங்கச்சி நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு கனவு காண்றா. அவள நீ ஒண்ணா? அந்த கனவு கத்திரிக்காலாம் இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா இன்னைக்கு சங்கிலி துர்கா கழுத்துல தாலி கட்டுவான். ஆனா சக்தி, அதுக்கப்புறம் தானே மெயின் ட்விஸ்டே இருக்கு. அத கொஞ்சம் கேள. பூஜா, இரு சக்தி, அவசரப்படாத, சொல்றேன். கோகிலாமா அதுக்கப்புறமும் உங்க அக்கா யமுனாவ ஏத்துக்க போறதில்ல. அவளை அத்தை விட்டு அவ தாலிய கழட்டி பால் சம்புல போட போறாங்க. புஷ்பாக்காவும் துர்காவை கையில வச்சுட்டு கண்ணு முன்னாடியே அந்த மிஸ் இடிக்க போறாங்க. பூஜா, பூஜா கதவை தர. பூஜா, பூஜா. மொத்தத்துல துர்காவோட தியாகம்லாம் பேஸ்டா போக போகுது. என்ன சக்தி, கேக்குறதுக்கு நல்லா இருக்கா? என்னடா இதெல்லாம் நேர்ல பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படாத சக்தி. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து உனக்கு போட்டு காட்டுறேன். அது வரைக்கும் நீ உள்ளே கடந்து கத்திட்டே இரு, சரியா? ஏய் பூஜா, பூஜா வேண்டாடி. பூஜா கதவை தர. பூஜா, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. பூஜா, பூஜா என்ன விட பண்ணிக்க. பூஜா, பூஜா உன் கோவத்தை என்கிட்ட காட்டு ப்ளீஸ். துர்காவை விட்டுரு. பூஜா உன்னதான். பூஜா கதவை தர. பூஜா, பூஜா. ஐயோ சக்தி, நீ இப்படி எல்லாம் கதறத கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பஞ்சாயத்துக்கு போகாம இங்கேயே உட்கார்ந்து நீ கத்துறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. முடிஞ்சா பார்க்கணும், எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? ஆனா என்ன பண்றது, பஞ்சாயத்துக்கு நான் போய் தானே ஆகணும். சரி சக்தி, நான் வரேன், நீ கத்திட்டே இரு, சரியா? பாய். பூஜா, பூஜா, பூஜா வேண்டாம். பூஜா, 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 மாமா, மாமா, பூஜா, பூஜா, பூஜா. வணக்கம். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பஞ்சாயத்து ஆரம்பிச்சதும் பேசலாம். பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசியே ஆகணும். இந்த பஞ்சாயத்துல நீங்க தானே தீர்ப்பு சொல்ல போறீங்க? எப்பவும் நான் தானே தீர்ப்பு சொல்வேன். அப்புறம் என்ன புதுசா ஒரு கேள்வி? இல்ல, நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனையில உங்களுக்கும் பங்கு இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்களா கோகிலா? ஆமா, என் பையனுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் நடந்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நான் சந்தேகப்படுறேன். இல்லம்மா, அந்த கல்யாணம் நடந்தப்ப நான் தான் இருந்தேன். அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நீங்க பேசுறத எதுவுமே நான் ஏத்துக்க முடியாது. ரங்கநாயகி அம்மா, நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். எப்ப பிராது கொடுக்கறவங்க என் தீர்ப்புல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்றது சரியா இருக்காது. மத்த பஞ்சாயத்துக்காரங்க நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. கோகிலாம்மா, என்ன பிரச்சனைன்னு நீங்களே சொல்லுங்க. ஐயா, என் தங்கச்சி சக்தி இன்னும் வரல. அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம். என் தம்பி சங்கிலி இருக்கால, அவனையும் கல்யாணம் பண்ணிக்கோ. இது எல்லாம் நடந்துச்சுன்னா உங்க 3 பேருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. சக்தி வர வரைக்கெல்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது.
அந்த ஒரு ஆளுக்காக ஊரே காத்துட்டு இருக்கணுமா சொல்லுங்க? பஞ்சாயத்துக்கு சரியான டைம்க்கு வர வேண்டியது அவளோட பொறுப்பு. அவ வேணும்னே லேட் பண்றா. நீங்களாம் ஆரம்பிங்க. இத பாருங்க, அவ வரும்போது வரட்டும், நீங்க பஞ்சாயத்து ஆரம்பிங்க. என்னையா எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க? சக்தி வராம எப்படி பஞ்சாயத்து ஆரம்பிப்பீங்க? இப்ப நீங்க பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் என் பையனை கூட்டிட்டு கிளம்புவாங்க? சக்தி வர வரைக்கும் நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது. கோகிலாம்மா, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்களேன். ரங்கநாயகம்மா பையன் வெற்றி என் மேல பஞ்சாயத்து வச்சான். அப்பவே யமுனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அத நடத்தி வச்சதே வெற்றி தான். அதுக்கு உடந்த தோ நிக்கிறாங்களே இந்த சாந்தம்மா. ஆனா பஞ்சாயத்துல எல்லாத்தையும் மறைச்சு பொய் சொல்லிருக்கான் அந்த வெற்றி. எப்ப பஞ்சாயத்துல ஒரு பொய்ய சொல்லிட்டாங்களோ அப்பவே அந்த தீர்ப்பு செல்லாது. அதுதானே முறை? ஏங்க, இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, அப்புறம் என்ன? அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பஞ்சாயத்துல பொய் சொல்லி தாலி கட்டிக்கிட்ட யமுனா எனக்கு மருமகளா இருக்க தகுதியே இல்லாதவ. அதனால யமுனாவையும் என் பையனையும் அத்து விட்டுருங்க. தாலிய அந்த பால்ல கழட்டி போட்டுட்டு போ சொல்லுங்க.